அன்பான இனிய நேயர்களே, நம்ம இந்த எபிசோடில் இப்போ பரபரப்பாக பேசப்படக்கூடிய ராகு கேத்து பெயர்ச்சியை பற்றி பேச போகிறோம். இந்த ராகு கேத்துங்கிறது இந்த 2 கிரகங்கள் சாயா கிரகம்னு பேர். இந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், தீமை விளைவிக்கும், இதை பற்றி நம்ம யோஜனை பண்ணணும். இப்போ 12 ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் வழங்குகிறது. ரெண்டாவது, இந்த சாயா கிரகம் அப்படி ஷேடோ பிளானட்டுங்கிறதுனால இந்த கிரகங்கள் எப்போவுமே எந்த வீட்டில் இருக்கிறதோ, எதை சார்ந்து எந்த கிரகத்தை சார்ந்து இருக்கிறதோ அந்த பலனை சேர்த்து கொடுக்கும் என்பது ஒரு நியதி. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒவ்வொரு ராசியை பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு பேசலாம். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி 5:15 மணி மாலை நேரத்தில் இந்த சனியானது கன்னியிலிருந்து கேது சிம்மத்துக்கும், மீனத்திலிருந்து ராகு கும்பத்திற்கும் வருகிறது. ராகு சனியோட வீட்டுக்கு வருது, கேது சூரியனோட வீட்டுக்கு போகுது. ஸோ இந்த 2 கிரகங்களின் மாற்றம், இது எந்தெந்த கிரகங்களால் பாதிக்கப்பட்டாலும் எது கண்ட்ரோல் பண்ணோம், எது இவங்களை உயர்த்துங்கிறத நம்ம பொதுவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம். இந்த ராசி இந்த ராகு கேத்து பலன் எப்படின்னு கேட்டாக்க, ராகு எப்பவுமே நல்ல படிப்பு, நல்ல அறிவு, வெளிநாட்டு பயணங்கள், அதன் மூலமாக விசேஷ லாபங்கள், அப்புறம் எல்லாமே கொடுக்கக்கூடியது சனி போல் ராகு தாங்க. ஆனால் கேத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க, கொஞ்சம் புத்திரஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது களத்திரஸ்தானத்தில் இருந்தாலோ இந்த உறவுகளில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடு, அந்த கொஞ்சம் மூளை குழப்பமான ஒரு நிலை, இதெல்லாம் கொடுக்கும். இப்போது இந்த சந்திரனும் கேத்துவும் சேர்ந்துடுச்சின்னா ரொம்ப ப்ராப்ளம். இப்போ குரு மிதுன ராசிக்கு போகிறதுனால குருவோட பார்வையும் பட்டாக்க சனியோட பலன் நல்லா கிடைக்கும். இப்போது கன்னிராசி, இப்போ இது சிம்மராசியில் குரு கேத்து போயிருக்கு. அந்த கேத்துவானது சிம்மராசிக்கு போகிறதுனால எந்தெந்த ராசியிலிருந்து எந்த பிளானட், அதாவது எந்த கிரகங்களை அது திருஷ்டிப்படுகிறதோ அதோட பலனையும் இது வாங்கி கொள்ளணும். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது 2 கிரகம் மட்டும்தான் நம்ம பூரா ஜாதகத்தையும் புரட்டி எடுக்குமானா அப்படி இல்லை. ஆனால் இந்த ராகு கேத்துங்கிறது எப்பவுமே எல்லாரோட மனசுக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை கொடுக்கறது. சனி ராகு கேத்துனாங்க மெலிஃபிக் பிளானட், அது கெட்ட கிரகம், தீய கிரகம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அப்படி இல்லை, எல்லாரும் நல்லவங்களாகவும் இருக்கிறது இல்லை, எல்லாரும் கெட்டவங்களாகவும் இருக்கிறது இல்லை. நிறைய பேர் கெட்டவங்க சேர்ந்து 4 பேர் இருந்துட்டாக்கா அவங்க நல்லது பண்ணிவிடுவாங்க. ஒரே ஒரு நல்லவன் இருந்து மட்டும் நல்லது நடக்கும். 4 பேர் இல்லை 40 பேர் இருந்தாலும் நல்லவங்க கூட கெட்டவங்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த கிரகங்களை வச்சு நீங்கள் ஒரு தனி கணக்கு போட முடியாது. ஆனாலும் கூட இந்த கிரக பயிற்சி பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலனை கொடுக்கும், வாங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.